இப்படிலாம் யூஸ் பண்ணி கற்றுக்க. புரியுதா? ஏன்னா அது அந்த ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த ஹேக்கர் ரேங்க் பேஸ் பண்ணி தான் இப்போ பெரிய பெரிய டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் கம்பெனிலாம் போனால் உனக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா கைஸ்? ஓகே, நீ அதாவது நான் போனால் நான் டெவலப்பராக தான் போவேன்னு நின்னா இதை நீ படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. புரியுதா? ஓகே, ஸோ அதனால் பைத்தான் என்கிட்ட படித்தவங்க எல்லாருமே அந்த ஹேக்கர் ரேங்க் வெப்சைட்டை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லியும் ஒரு 2 ப்ராப்ளமாவது நீங்கள் அந்த ஹேக்கர் ரேங்க் வெப்சைட்டில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, ஸோ என்னோடய ஸ்க்ரீன் தெரியுதா கைஸ்? இங்கே பாருங்கள், ஹேக்கர் ரேங்க் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஹேக்கர் ரேங்க் பைத்தான் நிச்சயமாக கூகுளில் போய் போட அந்த வெப்சைட் வரும். சால்வ் பைத்தான் வந்துருச்சா? இதில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். நீ சைன் அப் பண்ணி சைன்இன் பண்ணிக்க. இந்த இங்கே வந்திருக்கு பாருங்கள், சைன் அப் சைன்இன் வந்திருக்கா? இதை போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக சால்வ் சேலஞ்சு கொடுத்தனா அந்த ப்ரோக்ராமை நீ சால்வ் பண்ணு. உன்னால் முடிஞ்சிச்சுன்னா நீ ஏன் சால்வ் பண்ண பாரு. இல்லைனா நெட்டில் வந்து அதை ChatGPT கேட்டு அதை அப்படியே காப்பி கட் பண்ணாமல் அதை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 இப்போ ஈஸியாக இருக்குன்னா ஒரு 5 ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணிடலாம். அப்படியே போக போக அப்படியே ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு வா. புரியுதா கைஸ்? இந்த மட்டும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சால்விங் இருக்குப்பா. இதில் நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் எவ்வளோ பெரிய கம்பெனி போனாலும் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, கிளியரா? ஏன்னா இது எல்லாமே இந்த ஸ்டோரி பேஸில் தான் கோடிங் கொடுத்துருப்பான். ஓகேவா? நீங்கள் படிக்கிற அந்த அட்வான்ஸில் உள்ள டேட்டா பேஸ் கனெக்ஷனு, இந்த ஜாங்கோ, இது ஃபாஸ்ட் ஏபி, அப்புறம் இந்த இப்போ நான் ஏஐ படிக்கிறது எல்லாமே தியரிட்டிக்கலாக உங்களுக்கு கிளிக் ஆகும். தியரிட்டிக்கலாக நீ ஆன்சர் பண்ணிடலாம் இன்டர்வியூவில். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் பசங்க அடி ஆகிறது எது, ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த கோடிங் ரவுண்டில் தான். பசங்க வந்து தியரிட்டிக்கலாக இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது 100% வந்து உனக்கு ஆன்சர் பண்ணிடுவேன், நான் சொன்னதை படித்தாலே போதும். ஆனால் ப்ரோக்ராமெட்டிக்கலாக பார்த்தா அப்படின்னா நீ அந்த ப்ராப்ளம் சால்விங்ஸை எந்த அளவுக்கு நீ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறியோ அப்போ தான் உன்னால் கோடிங்கே வரும். அது உன் கையில் தான் இருக்குது. கிளியரா கைஸ்? டெல் மீ கைஸ். உள்ள போகிறது தான்ப்பா கஷ்டம், உள்ளே போயிட்டா ரொம்ப ஈஸி. ஓகே, அதுவும் ஃபஸ்ட்டு நீ அந்த உள்ளே போகிறது தான் கஷ்டம் ஐடியை பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃப்ரெஷருக்கு 6 மந்த்தில் பக்காவாக செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏஐ இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நானும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, நீங்கள் உள்ளே போட்டும் எப்படியாவது உள்ளே போய் இறங்கிருங்க, அவ்வளோதான். புரியுதா? ஸோ அப்புறம் நீங்கள் ஒரு 6 மந்த்தில் நல்ல தொழிலை கற்றுக்குவீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள், ஜம்ப் அவுட் ஆகுங்க, நல்ல சேலரி கிடைக்கும். அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் வச்சுட்டு நல்ல ஒரு டாப் கம்பெனிக்கு போனீங்கன்னா ஸ்கில்லை இடையில அப்கிரேட் பண்ணுங்கள். அப்படியே போகக்கூடாது, ஏதாவது ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒன் டைம் நீங்களாவே செல்ஃபாக படிங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீ போய் காசை கொடுத்து படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பெரிய கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க. ஸோ இதை வச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு பெரிய கம்பெனியில் உட்காந்துட்டோன்னா லைஃப் செட்டில்டு, நல்ல சம்பளம் கிடைக்கும். ஓகே, மோர் தென் 1 lakh மேலே சேலரி கிடைக்கும். போதும், அப்படியே உட்காந்துரு. புரியுதா கைஸ்? இப்போ உனக்கு ஏஜ் என்ன, 22 23 தான் ஆகும். உன்னோட மேரேஜ் ஏஜ்லலாம் லைஃப் செட்டில்டு. ஓகே, ஆனால் இந்த வழியை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது வந்து பிளான் ஏ. பிளான் பி வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னா நான் டெக்னிக்கலுக்கு போ, 1 year ஒர்க் பண்ணு, சைடில் ஜாப் தேடு, 6 month ஒர்க் பண்ணு, தேடு, படிச்சுக்கிட்டே இரு, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக ஒன்று கிளிக் ஆகும். அப்படியே ஜம்ப் அவுட் ஆகிக்க. புரியுதா? இல்லை சார் நான் டெக்னிக்கலில் 1 year ஒர்க் பண்ணிவிட்டு நான் போகலாமான்னா தாராளமாக போகலாம். ஸ்கில் நீ உனக்கு தேவை சர்டிஃபிகேஷன்ஸு, அதாவது நீ ஸ்கில்லு இன்டர்வியூவில் நீ சொல்லு, நான் டெக்னிக்கலில் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன், எனக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, ஆனால் இந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ புதுசு, நான் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ செலக்ட் ஆனால் உன்னை ஈஸியாக எடுத்துக்குவான். அவ்வளோதான். புரியுதா கைஸ்? ஸோ ஏன்னா ஐடிக்கு வந்து அந்த நான் டெக்னிக்கலாக இருந்தால் போய் எடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக அவங்க தான் ஈஸியாக உள்ளே போக முடியும். அதனால் எப்படினாலும் நீங்கள் மூவ் பண்ணலாம். புரியுதா? டெவலப்பிங் தான் போகணுன்னு கிடையாது, ஐடிக்குள்ளே நீ எப்படினாலும் என்ட்ரு ஆகிக்க, அவ்வளோதான். புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிவன்? புரிஞ்சு? ஓகே கைஸ், குட். ஸோ எப்பயுமே ஒரே ஆப்ஷனே வச்சுக்காதீங்க, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க. நான் ஐடி தான் போட்டு ஒத்த காலையான உங்கள் வீட்டில் செலவு உங்கள் வீட்டில் எந்த இதுவும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னா நீ உனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் வேலைக்கு போயே ஆகணும்னா ட்ரை பண்ணு, கிடைக்காத பட்சத்தில் நான் ஐடியும் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஈஸியாக அதெல்லாம் உள்ளே போயிடலாம். கிளியரா? நான் ஐடிக்குள்ளே போயிட்டு ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு உனக்கு செட்டில் ஆகும், அந்த மைண்ட் செட் வந்துடும். அதுக்கப்புறம் நீ அப்கிரேட் பண்ணிட்டு நீ வந்து உள்ளே ஐடிக்கு ஜம்ப் அவுட் ஆகிடலாம். ஓகேவா? நிறையா ஆப்ஷன் இருக்குது கைஸ், பசங்களுக்கு அது தெரிய தான் மாட்டேங்குது. அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே, குட். வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? நெக்ஸ்ட் போகலாம். வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? நோ ரைட்? ஓகே, என்னன்னாலும் கேளுங்க கிளாஸ் முடிக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க என்னை, அவ்வளோதான். சூப்பர். சரி சார், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெவலப்பர் வந்து கோடிங் மட்டும் தான் பண்ணுவாரான்னு 100% கிடையாது. ஓகேவா? ஒரு டெவலப்பரோட வேலை என்ன அப்படின்னா
கோடிங் பண்ணுவார். அதான் அந்த அந்த பர்சன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கோடை வந்து ஒரு 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 ப்ராப்பராக மாற்றுவாங்க. கோடு இப்போ நம்ம போட்டிருக்க கோடு கரெக்டாக எழுதியிருக்கோமா, அதாவது அந்த கிட்டப்புக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. ஒரு கிட்டப்புக்கு சும்மா இஷ்டத்துக்கு நீ ஒரு கோடு எழுதி கிட்டப்பில் புஷ் பண்ணக்கூடாது. நேற்று நான் சொல்லி கொடுத்தது ஒரு கோடை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் அது. ஓகேவா? அதை ஓகே. ஸோ அதாவது ஒரு இப்போ நான் இப்படி நான் ஒரு கோடு எழுதிருக்கேன்ல, இந்த கோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னா நீ பார்க்குறதுக்கு ஈஸியாக ஆமாம் சார் கரெக்டாக இருக்குது அப்புறம் என்ன. ஆனால் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது கரெக்டாக இருக்கா, ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்ஸில் இப்படி தான் கோடு எழுதுவாங்களா அப்படின்னா ஓகே இது வந்து இப்படி கிடையாது. அப்போ நீ எப்படி எழுதணும், ஒரு நீட்னஸாக கோடு எழுதணும். ஓகே, அதை தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். புரியுதா கைஸ்? அப்போ ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்க போகிறேன், ஒரு கோடை எப்படி நீட்னஸாக எழுதுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங். ஒரு டெவலப்பர் வந்து யூனிட் டெஸ்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுவாங்க, இது எல்லாமே ஒரு கோடை நீ புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வேலைகள் இது எல்லாமே. ஓகேவா? அதை தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோட் ரிவ்யூ. நோட் பண்ணிக்கோங்க, கோட் ரிவ்யூ. கோட் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் கோட் ரிவ்யூ. ஓகே, ஸோ கோட் ரிவ்யூனா என்ன சார் அப்படின்னா, இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ வந்து என்ன பண்ணுவான்னா, நீ உன் கோடை எழுதிடுவேன். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு நீ கோடெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க, ஒரு டாஸ்க்கு எழுதிடுவீங்க. அதை நீ அப்படியே புஷ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி உங்கள் டிஎல்கிட்ட மீட்டிங்லாம் கனெக்ட் பண்ணி இந்த கோடெல்லாம் ஓகேவா அது ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த வெரிஃபை பண்ணுறப்ப வந்துட்டு அவன் செக் பண்ணுவான் அந்த கோடை. இல்லைனா உன்னோட பிரான்ச்சில் நீ புஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவேன், நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். என்ன இந்த பொண்ணு வந்துட்டு யூசருக்கு ஏன் யூசர் நீ ஏன் வேரியபிள் நீ கொடுத்துருக்கா, இதுக்கு வந்து நேமை மாற்று. சில பேர் இந்த நம்ம படித்த ஞாபகத்தில் எக்ஸு ஒய்ன்னு கொடுத்து வச்சுருப்பான். அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுப்பா. நீ படிக்கிறது ப்ராக்டிஸுக்காக இதை நீ கொடுத்துருப்ப. ஆனால் கம்பெனியில் இந்த மாட்டம் எக்ஸு ஒய் இசட்லாம் நீ கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பராக நேம் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? ஸோ அப்போ இந்த மாட்டம் ஒரு ப்ராப்பராக கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் என்னது, அந்த கோட் ரிவ்யூ அப்படிங்குவாங்க. அப்போ உன்னோட டிஎல் வந்து அதை ரிவ்யூ பண்ணணும். அதே மாட்டம் இப்போ இந்த தடவை அன்வான்டாக ஸ்பேஸ் விடக்கூடாது. புரியுதா? ஸோ இந்த மாட்டம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதே மாட்டம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ சரி சார் இதுதான் கோட் ரிவ்யூன்னு சொல்லிட்டீங்க, அப்போ கோட் ரிவ்யூனா என்ன? குவாலிட்டி செக்கிங் ஃபார் மை கோட். நோட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி செக்கிங் ஃபார் மை கோட். நோட் பண்ணுங்க, குவாலிட்டி செக்கிங். குவாலிட்டி செக்கிங். ஓகே, அதாவது கோடு குவாலிட்டி செக்கிங் கூட போட்டுக்க. கோடு குவாலிட்டி செக்கிங் ஒரே லைன்ல முடிச்சுக்க. கோடு குவாலிட்டி செக்கிங். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோடு குவாலிட்டி செக்கிங்கில் இதுக்குள்ளேயே ஒரு டாபிக் இருக்கும். 100% இன்டர்வியூவில் கேட்பாங்க. பெப் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. பெப் PEP 8. பெப் 8. வாட் இஸ் பெப் 8? நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின் 10 out of 10. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷருக்கு 100% கேட்பாங்க கைஸ். 100க்கு 100 மார்க் வேணால் நான் தரேன். பெப் 8 PEP. பெப் 8னா என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டைல் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியல் ஸ்டைல் கைடு. நோட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் ஸ்டைல் கைடு. அஃபிஷியல் ஸ்டைல் கைடு ஃபார் ரைட்டிங் பைத்தான் கோட். நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் பெப் 8 அப்படின்னு உன்னை யாராவது இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நீ கண்ணை மூட்டு சொல்லு, அஃபிஷியல் ஸ்டைல் கைடு ஃபார் ரைட்டிங் பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ரைட்டிங் பைத்தான் கோட். அப்படியா? அது நம்ம அஃபிஷியல் ஸ்டைல் கைடு ஃபார் ரைட்டிங் பைத்தான் கோடு எனக்கு புரியலையே. சும்மா அந்த ஆடார் ஈவன்னா ஒரு கோட் எழுத போகிற, யூசர்கிட்ட வாங்குற, இஃப் கண்டிஷன் எழுதுற, அதானே? ஆஹா, இதோட மீனிங் ஒன்று இருக்குது. அதாவது ஹவு டு ரைட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹவு டு ரைட் க்ளீனு கமா ரீடபிள் கமா கன்சிஸ்டன்ட் பைத்தான் கோடு. அதுக்காக நீ படிக்க போகிறதா அந்த பெப் 8. ஓகே, அப்போ ஹவு டு ரைட் க்ளீன் கமா, அதாவது இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஒய் டு வி யூஸ் பெப் 8? ஒய் டு வி ஃபாலோ பெப் 8 அப்படின்னு போட்டுக்க. ஒய் டு வி ஃபாலோ பெப் 8 அப்படின்னு கொஸ்டின் போட்டுட்டு நீ எதுக்கு நீ பெப் 8 ஃபாலோ பண்ணுற அப்படின்னு யாராவது உன்கிட்ட கேட்டாங்கன்னா அப்போ நீ இதை சொல்லு. ஹவு டு ரைட் க்ளீன் கமா ரீடபிள் கமா கன்சிஸ்டன்ட் பைத்தான் கோட்.
how to write clean readable consistent Python code. ஓகே, ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், இது வந்து கோட் ரிவ்யூ கான்செப்ட். கோட் ரிவ்யூனா என்னென்னா ஒரு கோடை நம்ம நீட்டாக எழுதணும். ஓகேவா, நம்ம இஷ்டத்துக்கு கூட எழுதக்கூடாது. சரி, அதில் ஒரு கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணி தான் கோடை வந்து நம்ம நீட்டாக எழுதுவோம். அதுதான் பெப் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. பெப் 8னா அஃபிஷியல் ஸ்டைல் கைடு ஃபார் பைத்தான் கோட், ரைட்டிங்கே பைத்தான் கோட். ஓகே, அதோட மீனிங் என்ன, இது எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒய் டு வி ஃபாலோ பெப் 8 அப்படின்னா ஒரு கோடை வந்து க்ளீனாக எழுதணும், ரீடபிளாக இருக்கணும், 4 பேர் பார்த்தோன்னா புரியணும். அதே மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்னா என்ன அப்படின்னா ஒரே மாட்டம் எழுதிட்டு போவாங்க கோடை. ஓகே, ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேமையும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வேறு என்னென்னமோ நேமு, அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு நீட்டாக இருக்கணும். ஓகேவா, நீ எழுதுகிற அந்த ஒரு வேரியபிள் கான்செப்ட் மட்டும் தான். இப்போ நான் சொன்னேன்ல நேற்று, இப்போ சிந்துஜா வந்து லாகின் பேஜ் பண்ணுறாங்க, தாரணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, கார்த்தி, ஓவியன், சிவா எல்லாமே வந்துட்டு டேஷ்போர்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை அந்த ஃபங்க்ஷனில் எழுதுகிறப்ப அந்த மெத்தட் வந்து ஒரு மாட்டம் யூனிக்காக கொண்டு போவாங்க, ஒரே மாட்டம். இப்போ நான் வந்து என்ன எழுதுவேன்னா லாகின், நம்ம ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா சும்மா வந்து ஒரு கஸ்டமர் லாகின், அப்போ கஸ்டமர் லாகின்னு நேம் வைக்கணும், கஸ்டமர் ரெஜிஸ்டர், அட்மின் லாகின், அட்மின் ரெஜிஸ்டர், ஒரு ப்ரொஃபஷனலாக நேமை ஃபாலோ பண்ணணும். புரியுதா கைஸ்? ஸோ இந்த மாட்டம் இருக்குது. ஸோ இதை பற்றி படிக்கப்படுற டாபிக் தான் இந்த பெப் 8. புரிஞ்சிச்சா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, குட். சரி சார், இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அந்த பெப் 8ங்கிறது வந்து நம்ம கோடை கரெக்டாக எழுதியிருக்கணும் அப்படி தானே சொல்கிறீங்க? பெப் 8னா ஸ்டைல் கைடு, அது கோடை நீட்டாக எழுதணும். அது எப்படி நான் செக் பண்ணுவேன்? எனக்கு இதில் எந்த டிஃப்ரென்ஸும், இந்த கோடு நல்லா அழகாக இருக்கதே நான் அந்த 5 லைன் தான். இதை நான் எப்படி சார் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு டூல் பேக்கேஜ், அது ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம், ஒரு லைப்ரரி, அதுதான் PyLint அப்படின்னு சொல்லுவாங்க. pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் PyLint அப்படிங்கிற அந்த லைப்ரரி, அதாவது பைத்தான் லைப்ரரின்னு இன்ஸ்டால் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க, PyLint நோட் பண்ணுங்க கைஸ். இந்த PyLint என்ன பண்ணணும்னா கோட் குவாலிட்டி செக். நோட் பண்ணிக்கோங்க, கோட் குவாலிட்டி செக். கோட் குவாலிட்டி செக். pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் PyLint. PyLint என்னது? உன்னோட கோட குவாலிட்டி செக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதை எப்படி சார் ரன்? இப்போ நீ இன்ஸ்டால் பண்ணிட்டியா? ஓகே, இதை நோட் பண்ணிங்களா கைஸ்? இந்த பேக்கேஜ் இதை லைப்ரரிஸ் அண்ட் பேக்கேஜஸ்ல இதை நீ சொல்லலாம் PyLint அப்படின்னு சொல்லலாம். PyLintல எதுக்கு நீ யூஸ் பண்ணுற? கோட குவாலிட்டி செக் பண்ண போகிறேன். இது வந்து ரன் பண்ண எனக்கு அவுட் ஆஃப் 10க்கு ஏதாவது மார்க் கொடுக்கும். அதை வச்சு என்னென்ன மிஸ்டேக் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து சொல்லி கொடுத்துரும். நீ வந்து டே இதை நீ போடவே இல்லை, நீ இதை போட்டிருக்கடா அதை போட்டிருக்கடா எனக்கு சொல்லி கொடுத்துரும். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதை தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நோட் பண்ணிட்டீங்களா? pip ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் PyLint. நோட் பண்ணியாச்சா? இதெல்லாம் கவனிங்க. உங்களோட ரெஸ்யூம்ல வந்துட்டு இதை ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா, அந்த இது கோட் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று போட்டுக்கோங்க. கோட் குவாலிட்டி செக் அப்படின்னு போட்டு PyLint அப்படின்னு போட்டுக்கோங்க. புரியுதா கைஸ்? இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இதை புரியுதா? கோடு குவாலிட்டி செக்னு போட்டு PyLintன்னு போட்டுக்க. இது வந்து ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணு. எல்லாமே உன்னை பார்க்க அப்படியே நிமிந்து அப்படியே பாடுற பையன் ப்ரொஃபஷனலாக அப்போ நிறையா படிச்சிருக்கான் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஓகேவா? கிளியரா? ஓகே, குட். ஸோ இது என்ன ஸ்னூஸே பண்ண முடியல. சரி, ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? சரி சார், இது எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, உன்னோட இது எந்த ஃபைலு? மெயின் ஃபைலா? அப்போ PyLint ஸ்பேஸ் நீ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் போதுமா? இன்ஸ்டால் பண்ணிட்டு PyLint ஸ்பேஸ் main.py அதானே உன்னோட அந்த ஃபைலான கோட் எழுதியிருக்க என்ட்ராமுக்கு, அவ்வளோதான். இப்போ அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்களேன். எப்படி கொடுத்துருச்சா? மெயின், அதாவது இந்த மாட்ட C0 305 போட்டு ட்ரெயிலிங் நியூ லைன்ஸ். ஓகே, மிஷிங் மாடியூல் டாக் ஸ்ட்ரிங். ஓகே, உன்னோட யுவர் கோட் ஹாஸ் பின் ரேட்டட் 5 மார்க் தான்ப்பா கொடுக்குறான் உனக்கு வெறும் 5 மார்க் கொடுக்குறான் 10க்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இப்போ நீ என்ன கேட்கணும்? இப்போ நீ வைப் கோடிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லி கொடுத்துருக்கீங்களா வைப் கோடிங்கு?
ஓகே. ஸோ அப்போ என்னடா இருக்கிறதே 5 லைனு, அந்த 5 லைனுக்கு வந்து என்னடா 10க்கு 5 தான் கொடுத்துருக்கானா, அட்லீஸ்ட் நீ 10க்கு 8 மார்க்காவது நீ வாங்கியிருக்கணும் கோடு. புரியுதா? 10க்கு 10 ஆக்சுவலாக 10க்கு 10 தான் நீ ட்ரை பண்ணணும் சொல்கிறேன். அப்போ நான் என்னெல்லாம் மாற்றணும்னா இதெல்லாம் நீ வந்து கவனி. ட்ரெயிலிங் நியூ லைன்ஸ், ஓகே, இது என்னது? அதே மட்டும் மிஸ்ஸிங் மாடல் டாக் ஸ்ட்ரிங். டாக் ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்ல? டெல் மீ கைஸ், வாட் இஸ் டாக் ஸ்ட்ரிங்? இன்டர்வியூ கொஸ்டின்ஸு இந்த 3 டாட் இப்படி போடுவோம்லமா, அதான் சொல்லி கொடுத்தேன். இதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணணும் கோடை. நீ சிங்கிள் லைன் கமாண்டு மல்டி லைன் கமாண்டை தான் டாக்டிங் சொல்லுவோம். அதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். புரிஞ்சா? இது உனக்கு இது தெரியல அப்படின்னா வைப் கோடிங்கை நீ யூஸ் பண்ணிக்க. வைப் கோடிங் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எப்படி வைப் கோடிங் யூஸ் பண்ணுவீங்க? டெல் மீ கைஸ், எப்படி வைப் கோடிங் யூஸ் பண்ணுவீங்க? படிச்சவங்க யாரும் ஏன்டா சொல்லி கொடுத்தவங்க இருக்கீங்களா வைப் கோடிங்கு? ஆ சொல்லுங்க சார். சாட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்ன கோட் வேணுமோ டைப் பண்ணி. இங்க எங்க சாட் பாட் இருக்கு? மேல அந்த பிளஸ் இருக்கு. சொல்லுங்க, மறந்துட்டீங்களா? சொல்லி கொடுத்தனா இல்லையா கைஸ்? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நான் கிளாடை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேவா? இதே மாட்டம் தான் நீ உன்னோட கிட்ட பண்ணிக்க. ஆக்சுவலாக உன்னோட கிட்டப்பை வச்சு கனெக்ட் பண்ணிக்க. ஓகேவா? கோ பைலட்டுன்னு இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலாக இதில் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வேணாம். இது வந்து நல்லா இருக்காது. இந்த மேலே சேட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது. உங்களோட லேப்டாப்பில் இந்த மேலே சேட் ஐக்கான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த கிட்டப் அக்கௌண்ட்டை நீங்கள் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இதில் போயிட்டு நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது லாகின் கேட்கும். ஓகேவா? லாகின் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இப்போ உன்னோட கோடை கொடுத்துருச்சு. இப்போ இருக்கிறதே இந்த மெயின் டாட் பிஒய் தான். இதுதான் அது. ஓகே. எனக்கு வந்துட்டு அபவ் கோட் அந்த எரரை தூக்கி போடுங்க. இப்போ இங்கே என்ன வந்துச்சு அதை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? above code tell me professional way using doc string like need 10 out of 10 for pylint அப்படின்னு சும்மா அந்த நீ ப்ராம்ப்டை கொடு, உனக்கு அந்த கோடை மாடிஃபை பண்ணி கொடுக்கும். புரியுதா கைஸ்? அதுவே உனக்கு பண்ணி கொடுத்துரும். இந்த கோடை வந்து அதுவே உனக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். கிளியரா? ஸோ இதுதான் என்னது வைப் கோடிங்கு. கிளியர் ஆர் நாட் எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ். ஓகே. ஸோ ஏஐ வச்சுட்டு நீங்கள் ஏஐ டூல்ஸ் இது தான். ஓகேவா? உனக்கு இப்போ கோடை மாற்றி கொடுத்துருச்சு பாருங்களேன். ஓகே. ஸோ இப்படி இருந்த கோடை எப்படி மாற்றி கொடுத்துருக்கு பாருங்க. ஓகேவா? இதை நீ வந்து இங்கே கீப் கொடுத்தா அவ்வளோதான், கோடு மாறிடும். ஸோ இதெல்லாம் இப்போ நீ வேணால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடை பாருங்களேன். அதுக்கு நீ இவ்வளோலாம் தேவை கிடையாது. ஒரு எவ்வளோ ப்ரொஃபஷனலாக மாற்றிருக்கு பாருங்க. இவ்வளோலாம் தேவையில்லப்பா. பட் சும்மா இது அவ்வளோ ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லிருச்சு அது. இதெல்லாம் உனக்கு எது தேவை? செக் ஈவன் ஆர் ஆடு. அதுக்கு நீ தனியாக ஒரு மெத்தட் எழுதியிருக்க. ஓகேவா? அதில் இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த எரரு கஸ்டம் எரர் அவன் தனியாக கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேவா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது இப்போ டிவிசபிள் பை 2னா ஈவன் நம்பர் இல்லைன்னா ஆட் நம்பர் சொல்லு. அதை மெயினில் கனெக்ட் பண்ணுறான். மெயினில் வந்து யூசர்கிட்ட வாங்கி அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறான் ரிசல்ட்டை. ஓகேவா? எவ்வளோ ப்ரொஃபஷனல் இருக்கான் பாருங்க. நான் 4 லைன் கோடு போட்டேன்ல, அது வந்து உன் ப்ராக்டிஸ்க்காக. ஆனால் ஒரு கம்பெனியில் நீ இந்த மாட்டம் தான் லைன் கோட் இப்படி தான் நீ கோடு எழுதணும். அதுக்கு நீ இவ்வளோலாம் எழுதக்கூடாதுப்பா. இவ்வளோலாம் தேவை கிடையாது. இது அவன் மேபி அதை சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லுது. நிச்சயமாக ஒரு 2 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். புரியுதா கைஸ்? ஒரு கம்பெனியில் நீங்கள் இப்படி தான் கோடு எழுதணும். இது என்ன சார் இந்த இஃப் மெயின்னு போட்டிருக்காங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இது டேரெக்டாக இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது நிறைய இடத்துல இதை நீங்கள் பார்ப்பீங்க. பட் இது தேவையில்லை. பட் ஆனால் இது வந்து சும்மா நீங்கள் ஒரு கால் பண்ணுறதை நீங்கள் நார்மலாக கால் பண்ணாமல் இதுக்குள்ளே கால் பண்ணுறப்ப டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ரன் பண்ண டைமே டேரெக்டாக இதை தான் டார்கெட் பண்ணணும். புரியுதா? அந்த இஃப் மெயினை தான் டார்கெட் பண்ணி இதில் நீ என்ன கால் பண்ணியிருக்கியோ அது ரன் ஆகும். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது அவுட்புட் எடுக்குதான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? அவுட்புட் எடுத்துருச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 12 கொடுக்குறேன். ஈவன் நம்பர் கரெக்டாக தான் எடுக்குது. இப்போ நீ பைலிண்ட்டை வச்சு செக் பண்ணுவேன். பைலிண்ட் மெயின் டாட் பிஒய் இப்போ எவ்வளோ மார்க் கொடுக்குதுன்னு பாரு. கிளியரா கைஸ்? இப்போ எவ்வளோ மார்க் கொடுக்குது? 9.41 கொடுக்குது. புரியுதா கைஸ்? அப்போ முதக்கு கோடு மாறிடுச்சா? அப்போ ஆனால் அப்படி இருந்தும் ஒன்று சொல்லுது பாருங்க, ட்ரைலிங் நியூ லைன்ஸு. இது ஏன் ட்ரைலிங் நியூ லைன்ஸ்னா என்ன? ஓகேவா? ஸோ அப்போ இதை நீ அவன்கிட்ட கொடுத்துக்க. ஓகே. அவங்ககிட்ட நீ சொல்லு, எனக்கு இதை ஏன் மாற்றி கொடு அப்படி. இதை நீ சும்மா அதை கொடுத்தாலே அதுவே மாடிஃபை பண்ணி கொடுக்கும். புரியுதா? ஸோ அப்போ உன் கோடை வந்து 10 out of 10 நீ கொண்டு வந்துடலாம். கிளியரா கைஸ்?
எஸ்ஆர்னா எவ்ரி ஒன். எஸ் சார். ஸோ இங்கே பாருங்க, அவன் இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நியூ லைனு அந்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுருப்ப நீ, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அவன் பைலின்ட்டை வச்சு இங்கேயே ரன் பண்ணுறேன் பாரு. இங்கே இப்போ சொல்லுவோம், இப்போ இங்கே எத்தனை மார்க் வருதுன்னு பார்ப்போம். அது நிறைய ஸ்பேசஸ் அன்வான்டாக இருக்குது, அதனால அது சொல்லுது. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், புரிஞ்சா? நீ 8 மார்க்குக்கு உன்னோட கோடிங் கொண்டு வந்தாலே போதும். ஓகேவா? நீ வந்து 10 out of 10 கொண்டு வரணும்லாம் போராடாதீங்க. நீ அதுக்கு ட்ரை பண்ணால் போதும். ஒரு 9+ங்கிறது ரொம்ப அற்புதம் அதெல்லாம். ஓகேவா? ஸோ 8 இருந்தாலே போதும். அப்போ கோடு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, 10க்கு 10 வந்துருச்சா? டெல்மி கைஸ். அப்போ என்னோட கோடு செம்ம ஹை ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அப்போ எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணியிருக்கான் பாருங்களேன். ஓகே, அந்த கோடை வந்து குவாலிட்டியாக இருக்கும், பிசுறு தட்டவே தட்டாது. நீ என்ன தப்பு பண்ணாலும் கோடு எரர் சொல்லும். ஓகேவா? அதுக்கு தான் அவன் ட்ரை எக்ஸெப்ஷன் படிச்சிருக்கான். படிச்சிருக்கீங்கல்ல, நீ என்ன எரர் விட்டாலும் அடிக்கும், சூப்பராக கோடு. அதை தான் ப்ரொஃபஷனல் கோடு. இதை தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கான்செப்டே. இப்போ நீ பண்ணிட்டல, இப்போ பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணு. ஓகே, ஸோ எப்படி நீ புஷ் பண்ணுவ? இப்போ இதுதான் உன்னோட கோடு. எப்பயுமே கிட் புல் எடுத்துக்க. நேற்று அதை நம்ம பண்ணியிருப்போம், கிட் புல். ஓகே, கிட் புல் ஆர்ஜின் மெயின் அதை எடுத்துக்க. ஆல்ரெடி அப்டேட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி நீ புஷ் பண்ணுவ? இதில் போயிட்டு கிளிக் பண்ணி இதில் உன்னோட கோடை வெரிஃபை பண்ணு. ஆக்சுவலாக இதை நீ டவுன் பண்ணாலே உனக்கு இந்த டபுள் கோடை வந்துடும் நினைக்கிறேன். இந்த மாட்டம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாட்டம் வந்துருச்சா? இதுதான் ஈஸியாக இருக்கும். இந்த 2 சைடாக வந்துருச்சு பாருங்களேன். இது வந்து பழைய கோடு, இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது க்ரீனாக இருக்கிறது புது கோடு. ஓகேவா? அப்போ கோடை வெரிஃபை பண்ணு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ எங்கடா அது? இப்போ நீ வந்து ப்ளஸ் பண்ணிக்க, ப்ளஸ் சிம்பிள் கூட ஸ்டேஜ் பண்ணிக்க. திரும்ப ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்க. அதுக்கப்புறம் மெசேஜ் கொடு, மாடிஃபைடு பைலின்ட் பெப் 8 கோடு அப்படின்னு கொடுத்துக்க. புஷ் பண்ணு, கமிட் அண்ட் புஷ், முடிஞ்சு போச்சு. இப்போ தெரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரி ஒன். அப்போ ஒரு லைவ் ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சொல்லுங்கள் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அந்த கீவேர்ட்ஸ்லாம். பைலின்ட் எப்படி ரன் பண்ணுறது? ஓகேவா? பிப் ஸ்பே அது பைலின்ட் ஸ்பேஸ் மெயின் டாட் பிஒய். அப்புறம் வைப் கோடிங்க மேலே போயிட்டு இந்த சேட் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த கிட்டப்பை போய் லாகின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சேட் பாட்டில் போயிட்டு எந்த ஃபைலை ரன் பண்ணுமோ அந்த ஃபைல் நேம் கூட இந்த ப்ளஸ் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தாலே அங்கேயே வரும். இல்லைனா நீ எனக்கு மெயின் ஃபைலு அந்த ஃபைலை எனக்கு போயிட்டு எனக்கு அந்த பைலின்ட்டு செக் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுவே எல்லாமே பண்ணி கொடுக்கும். பண்ணி கொடுத்துட்டு இந்த இதில் அளவு கேட்கும், அளவு மட்டும் இல்லைன்னா கீப்புன்னு கேட்கும், கீப்புன்னு மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். நோட் பண்ணுங்க. இப்படி தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பசங்கள்லாம் இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க, புரியுதா? அவன் வந்து இப்போ நான் லேப்டாப் இந்த விஎஸ் கூட விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, பார்த்தீங்களா கைஸ்? நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பல எப்படி ஒர்க் பண்ணுவோம்? இப்போ நம்ம ஒரு கோடு யாரா உடனே இங்கேயே நான் டேப் ஓப்பன் பண்ணுவேன், நியூ டேப்னு போயிட்டு கூகுளில் போய் இதை நான் தேடுவேன், இது என்ன மாற்றலான்ட்டு 1008 இது இருக்கும். ஓகே, 1008 டேப் ஓப்பன் பண்ணியிருப்பேன். இப்போலாம் நான் வெளியே வரல பாருங்க, அந்த விஎஸ் கோடுக்குள்ளே தான் இருக்கேன் பாருங்க. என் நெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், வைப் கோடிங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்படி தான் ஒர்க் பண்ணணும் நீங்கள். கிளியரா கைஸ்? எஸ் ஆர் நோ? Tell me guys. Okay, good. So note பண்ணிக்கோங்க. அப்ப பெப் 8னா என்னன்னா இன்ட்ரில சொல்லிருங்க, ஸ்டைல் கைடு ஃபார் ஹவு டு ரைட் அ பைத்தான் கோட் அப்படின்னு. ஓகே, சரி, அதை எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, இது வந்து நம்ம பைலின்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணலாம். அந்த பைலின்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கோடை வந்து ரிவ்யூ பண்ணி ரேட்டிங் கொடுக்கும். ஸோ நம்ம கோடை வந்து நீட்டாக எழுதலாம். டாக்ஸ்ட்ரிங், ப்ராப்பர் டாக்ஸ்ட்ரிங்கு, அன்வான்ட் ஸ்பேஸு, அப்புறம் ப்ராப்பர் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கு, ஃபங்க்ஷன் வைஸு ஒரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்குவேன், வைப் கோடிங் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல் கைஸ். இது வந்து கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஆக்சுவலி கோ பைலட். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது இதுக்கு வந்து கிட்டப் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை புஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கைஸ், இதெல்லாம் நீங்கள் சும்மா ஒரு தடவை பண்ணி பார்த்தா போதும்ப்பா. ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டா போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நோட் பண்ணியாச்சா கைஸ்? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இப்போ நான் சொன்னேனோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் போலாம்னா சொல்லுங்க கைஸ், போலாம். சரி சார். ஓவியன், அபிஜித், கார்த்திக், உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஓகே குட். அப்போ பாருங்க, வெறும் பைத்தான் கோடு மட்டும்தான் வந்து இது கிடையாது, அதை தாண்டி எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஓகேவா? இதெல்லாம் உன்னோட ரெஸ்யூம்லேயுமே நீ போட்டிருக்கணும். ஓகேவா? ஒரு ரெஸ்யூம்லேயுமே நீங்கள் போட்டிருக்கணும். இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பான் அதை பற்றி. அப்போ நீ சொல்கிறப்ப அவன் என்ன நினைப்பானா, இந்த பையனுக்கு வந்து கோடிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜும் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் உள்ளே போய் தான் நீ கற்றுக்குவ. உள்ளே போய் 1 year ஆகும். ஓகேவா? அதுக்கு நீ இப்பயே கற்றுக்குற. அப்போ நீ இன்டர்வியூவில் வந்து எல்லாமே அட்வான்டேஜ் தான் உனக்கு. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் டெஸ்டிங். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீ பண்ணதுக்கு அப்புறம் தான் உன் கோடு வந்து ஒரு 8க்கு மேலே மார்க் காட்டுது. அதுக்கப்புறம் தான் நீ யூனிட் டெஸ்டிங் பாட்டுக்கே நீ போகணும். புரியுதா? ஓகே, இப்போ இந்த கோடை வச்சு நான் உனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு புரியாது. ஏன்னா கச்சமச்சக்குள்ள நிறையா இருக்குது. நான் ஃபஸ்ட்லேருந்து கோடு எழுதுறேன். ஓகே, அப்போ தான் உனக்கு புரியும் யூனிட் டெஸ்டிங்னா என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, யூனிட் டெஸ்டிங். வாட் இஸ் யூனிட் டெஸ்டிங்? வாட் இஸ் யூனிட் டெஸ்ட்? அதாவது யூனிட் டெஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது உன்னோட ஃபங்க்ஷனு கரெக்டாக எடுக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அப்போ யூனிட் டெஸ்டிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் டெஸ்டிங் யுவர் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெஸ்டிங் யுவர் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். It works, அதாவது it works correctly or not. Testing your function or method, it works correctly or not. ஏன்னா ப்ராஜெக்டில் வந்து நீ ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் கோட் எழுதுவ. அப்போ அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக எடுக்குதா இல்லையான்னு நீ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிற. அது எப்படி டெஸ்ட் பண்ணுறது? நீ ரன் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணணும். அது எப்படி ரன் பண்ணாமல் அதை எப்படி டெஸ்ட் பண்ணி வைக்கிறதா யூனிட் டெஸ்டிங் எழுதணும். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே குட். ஸோ இப்போ இந்த யூனிட் டெஸ்டிங்க்கு ஒரு கதை சொல்லுங்கள் சார், அப்போ தான் எனக்கு ஈஸியாக புரியும். அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கோட் எழுதுறேன். நீ ஒன்ட்ட ஒரு லாஜிக் எழுதிட்டான். ஓகேவா? நீ எழுதுற எப்பயும் போல். இது ஸ்னூஸ் ஏன் எனக்கு இதில் காட்ட மாட்டேங்குது? குயிக் செட்டிங்ஸா? இங்கே இருக்குது ஸ்னூஸு. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃப் ஆட் a, b. ஓகே, கோலன் கிளிக் என்டர், ரிட்டன் a + b. ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து இதை நான் ரன் பண்ணுறேன் பிரிண்ட்டில். ஏன்னா நீ ரிட்டன் கொடுத்தா பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஆடில் 10,20 சரி 10,30 போகிறேன். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? இது உள்ளே போயிட்டு எனக்கு ரிட்டன் வந்து 40ன்னு கொடுக்கும். இது உனக்கு தெரிஞ்ச ஒன்று தான். சரி, ஆனால் இது உண்மையிலே இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக எடுக்குதா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். அது எப்படி சார் நான் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ நான் யூனிட் டெஸ்டிங் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யூனிட் டெஸ்டிங் எப்படி பண்ணுவேன்னா, அதுக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். லைப்ரரியை பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பைடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்டர்வியூவில் நீ சொல்லணும், உன்னோட ரெஸ்யூம்லையும் நீ ஆட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் டெஸ்ட்டுன்னு போட்டு பைடெஸ்ட் அப்படிங்கிற இதை உன்னோட ரெஸ்யூமில் நீ ஆட் பண்ணு. புரியுதா? அப்போ இன்னொன்று உன்னோட ப்ரொஃபைல் நல்லா ஹைலைட்டாக காட்டி கொடுக்கும். அப்போ கோடு குவாலிட்டி செக்குன்னு போட்டு பைலிண்ட்டுன்னு போடுவேன். யூனிட் டெஸ்ட்டுன்னு போட்டு இந்த பை டெஸ்ட்டை போடுவேன். புரியுதா? நோட் பண்ணுங்க கைஸ். pip space install space pytest.
நோட்டட் சார். ஓகே குட். சரி சார், இதை எப்படி சார் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு தான் பைடெஸ்ட்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது என்ன பண்ணணும்னா, தனியாக வந்து ஒரு ஃபைல் ஒன்று நீ கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இது எப்படி நீ கிரியேட் பண்ணலான்னா, test.py இப்போ மெயின் இருக்கா. ஓகே, இல்லை அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் நேம் கொடுப்பாங்களே, என்ன நேம் கொடுக்கலாம்? இது வந்து யூனிட். ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ், இதுக்கு ஒரு நேம் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் ஆக்சுவலி. சரி ஓகே, டெஸ்ட் இப்போ என்ன அது மெயின் ஃபைலா? அப்போ டெஸ்ட் மெயினே வச்சுக்கோம். அப்போ test_main.py main.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க. இதில் நீ என்ன பண்ணணும், உன்னோட இந்த மெத்தடை நீ இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, மெயினுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ணுவ? ஃப்ரம் மெயினுங்கிற ஃபைலுக்குள்ளே இம்போர்ட் என்னடா ஃப்ரம் மெயின், ஏதாவது தப்புன்ட்டேனா? இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் மெயினுங்கிற ஃபைல் இருக்குது, அதில் இம்போர்ட், அதுக்குள்ளே ஆடுங்கிற ஒரு மெத்தடை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா கைஸ்? இதை கொடுத்துட்டு எப்படி எழுதுறேன் பாருங்கள், டெஃப். ஓகே கைஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த மாட்டம் நீ இதெல்லாம் நீ நெட்லேருந்தே எடுத்துக்கலாம், அதை வைப் கோடிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்து ஓகே அசட் அப்படின்னு கொடுக்கணும். இதை தான் நீ இன்டர்வியூல சொல்லணும். நீ எப்படி யூனிட் டெஸ்ட் பண்ணுவேன்னா, அசட்டோட மீனிங் என்னன்னா, அந்த ஆடுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நானாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஒன்று 10ன்னு கொடுக்குறேன், ஒன்று 20ன்னு கொடுக்குறேன். அதோட அவுட்புட் எனக்கு என்ன வரணும்னா ஈக்குவல் டு 13 எனக்கு வரணும். அப்போ இந்த 10 20 நேராக அந்த ஆடுக்குள்ளே போகும். ஓகே, அது கண்ட்ரோல் நமக்கு கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இதை நீ எடுத்து விட்ரு, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அப்போ அந்த 10 20 உனக்கு ரிட்டன் ஆகிறப்ப என்ன வரும்? 30ன்னு அங்கே வந்திருக்கா. அப்போ 30 = 30 ட்ரூ. அப்போ உனக்கு ரிட்டன் வந்து ட்ரூன்னு வரும். ரிட்டன் வந்து ட்ரூன்னு வரும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ அசட் வந்து ட்ரூனா உனக்கு டெஸ்ட் கேஸ் பாஸ்டு, அசட் வந்துட்டு ஃபால்ஸ்னா டெஸ்ட் கேஸ் ஃபெயில்டு. இதுதான் கான்செப்ட். புரியுதா கைஸ்? இதே மட்டும் நீ எத்தனை அசட்னாலும் நீ பாஸ் பண்ணிக்கலாம். அசட் வந்து ஆடு, அதே மட்டும் வேறு ஏதாவது நம்பர் கொடுவேன். எப்படி கொடுக்கலாம்? வேறு ஏதாவது நம்பர் கொடுங்க. சும்மா நான் 2,2,5ன்னு கொடுக்குறேன். இப்போ 2 5 அங்கே போயிட்டு உனக்கு என்ன ஆன்சர் வரணும்? ரிட்டன் 7ன்னு வரணும். ஓகே, = 7ன்னு ரிட்டன் வந்துச்சுன்னா 7 = 7 ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ 2 டெஸ்ட் கேஸ்ன்னு எழுதியிருக்கேன். இது புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ், இது புரிஞ்சா புரியலையா? இது நீ ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஃபங்க்ஷனை நீ டெஸ்ட் பண்ணுற, அதான் யூனிட் டெஸ்டிங் சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வெளியிலேருந்து ஒரு நம்பரை நீயா கொடுத்து பார்த்து 10 20 நான் தள்ளினா ரிட்டன் எனக்கு 30 வருதான்னு நீ டெஸ்ட் பண்ணுற. அப்போ ஆமாம் 30னா 30 = 30 ட்ரூ. 2 5 நீ தள்ளுற, ரிட்டன் நீ 7 வருதான்னு டெஸ்ட் பண்ணுற. ஆமாம் 7 வருது, அப்போ ட்ரூ. புரியுதா கைஸ்? இப்போ ரிட்டன் போயிட்டு நீ 2 5 கூட்டிட்டு ரிட்டன் வரப்போ 10ன்னு வந்துச்சுன்னா இங்கே தப்பு தானே. அப்போ நீயே டெஸ்ட் பண்ணுற. ஓகேவா? இதுதான் யூனிட் டெஸ்டிங். இது புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். Yes sir. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சார் ரன் பண்ணி பார்க்கறது? ஒன்றுமே இல்லை. இந்த டெஸ்ட் மெயினை ஓப்பன் பண்ணிக்க வச்சுட்டு கீழே போயிட்டு பைடெஸ்ட்னு மட்டும் கொடுத்து என்ட்ராமுக்கு பைடெஸ்ட் கொடுத்து என்ட்ராமுக்கு உனக்கு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சா? டெஸ்ட் மெயின் அதுவே எடுத்துக்கிச்சு பாருங்க. பைடெஸ்ட்னு கொடுத்தா போதும். டெஸ்ட் மெயின் 1 பாஸ்டு, அவ்வளோதான். பாஸ் 100%னா என்னது? உன் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? இப்போ நான் தெரியாமல் வந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ரிட்டன் ஆன்சர் வந்துட்டு 70ன்னு வரணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் உனக்கு நீங்கள் அனுப்புறது 2 5 தான் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து திரும்ப நான் பைடெஸ்ட் கொடுக்குறேன். நான் டெஸ்டிங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். எரர் வருதா? ஃபெயில்டு அசட் எரர் வருதா? அப்போ இதுனா என்னமோ தப்பு போல். அப்போ என்னென்னா அது என்ன தப்புங்கிறதுன்னு இதை கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்களேன், இங்கே அனுப்பிச்சிருக்க அசட் வந்து 7ன்னு இங்கே ரிட்டன் ஆகிருக்கு. ஆனால் நீ 70ன்னு இங்கே போட்டு வச்சுருக்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து 7 தான் வரணும். ஆனால் நீ 70 போட்டிருக்க. அப்போ இங்கேயே எங்கேயோ தப்பு இருக்குது, அசஷன் எரர் அப்படின்னு வருது பாருங்கள். அப்போனா இங்கேயே தப்பு, அப்போனா அங்கே என்ன தப்பு? அப்போ இங்கே நான் மாற்றிடுவேன். புரியுதா கைஸ்? ஸோ நீ எப்படினாலும் லாஜிக்கல் கண்டுபிடிச்சிடலாம். எப்போ இதுதான் வந்து என்ன, அது யூனிட் டெஸ்டிங். எரர் அழகாக நம்மளோட ஃபங்க்ஷன் கரெக்டாக எடுக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். புரிஞ்சுல? சொல்லுங்கப்பா. அப்ப நீ வந்துட்டு ரன் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிட்டு ரன் பண்ணு.
எந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நீ வந்து யூனிட் டெஸ்டிங் எழுதிருக்கியோ அந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பைடெஸ்ட்னு கொடு, அவ்வளோதான். நோட் பண்ணுங்க. இந்த மாட்டம் நீ எல்லா ஃபங்க்ஷனையும் நீ டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீ ஒரு 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 ப்ராஜெக்டில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், நிறைய எழுதுவே இல்லை, அதுக்கு நீ வந்து டெஸ்ட் கேஷன் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் நீ ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்ட்ரியில் வந்துட்டு நீ எப்படி யூனிட் டெஸ்டிங் பண்ணுவேன்னா, நான் பைடெஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, நீ சும்மா ஒரு பேசிக்காக எக்ஸாம்பிள் நான் வந்து அசெட் செக் பண்ணுவேன். தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை நான் அசெட் வச்சு செக் பண்ணுவேன். அசெட் மெத்தடில் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணி இப்போ நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே நீ சொல்லு, அவ்வளோதான். புரியுதா கைஸ்? தட்ஸ் ஆல். எக்ஸ்பீரியன்ஸுக்கே இதை இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஆனால் நீ ப்ராஜெக்ட்லாம் நீ வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணி எனக்கு இதை யூனிட் டெஸ்டிங் எழுதி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னால் அதுவே பண்ணி கொடுத்துரும் எல்லாமே. இல்லையா நீ ChatGPT இதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணிட்டு நீ கோட் எழுதிட்டு போயிடலாம். அதெல்லாம் நீ லேர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஜஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சால் போதும். நோட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லாஸ்ட் டாபிக் கைஸ், இதோட முடிஞ்சிருச்சு கைஸ். அவ்வளோதான். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எல்லாமே 100% சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை போயிட்டு நல்லா போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த கிட்டப்பை பண்ணி முடிங்க. அந்த கிட்டப்பில் இந்த மாட்டம் கோடு யூனிட் டெஸ்டிங்லாம் எழுதி ப்ரொஃபஷனலாக அந்த பைலின்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் சொல்லி தருவேன், அதை லாகின்ட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி புஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாட்டோம். புரியுதா? புரிஞ்சா? சார் நான் ஆல்ரெடி இதை நான் அனுப்பிச்சிட்டேன், பரவாயில்ல திரும்ப நீ பண்ணு, இந்த மாட்டம் யூனிட் டெஸ்டிங் ஆட் பண்ணு, பைலின்ட்டை யூஸ் பண்ணு, வைப் கோடிங் யூஸ் பண்ணி கூட பைலண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு டாபிக் சொல்லி தருவேன். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உன் கோடை புஷ் பண்ணி அந்த கோடை எனக்கு அந்த ரெபாசிட்டரி அந்த லிங்க்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புரியுதா கைஸ்? ஓகே, நான் மண்டே கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா மண்டே டியூஸ்டே 2 நாள் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். மற்றபடி மற்றவங்களுக்குலாம் கிளாஸஸ் ஃபாலோ ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாட்டோம். நெக்ஸ்ட் போகலாமா? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். மண்டே வந்துட்டு ரீகால் செஷன் தான், சூப்பராக இருக்கும் ரீகால் செஷன். அதை வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள்லாம். ஓகே, குட். சரி சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிட்டப்னா என்ன, அதை எதுக்கு கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் பெப்பைட்னா என்ன, அதில் பைலின்ட்னா என்ன, வைப் கோடிங்னா என்ன, அது எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யூனிட் டெஸ்டிங்னா என்ன, எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ கடைசி கான்செப்ட்டு லாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி வெரி 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 இம்பார்ட்டன்ட் 10/10 இதுவும். இதையுமே உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ ப்ராஜெக்டில் வந்துட்டு இந்த ஆட் பண்ணியிருக்கணும். ஆமாம், இதுக்கப்புறம் டீபக்கிங்னு ஒன்று இருக்குது, அதையும் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ லாகின் டீபக்கிங் அந்த ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுங்கிறதே நான் சொல்லித்தரேன். ஓகே, லாகின்னா என்ன சார்? லாகிங் LOGGING லாகிங். லாகின்னா என்ன அப்படின்னா ரெக்கார்டிங் வாட் யுவர் ப்ரோக்ராம் இஸ் டூயிங். ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. லாகிங் மீன்ஸ் ரெக்கார்டிங் வாட் யுவர் ப்ரோக்ராம் இஸ் டூயிங். அப்போ லாகிங்கிறது என்னது? லாகிங் மீன்ஸ் ரெக்கார்டிங் வாட் யுவர் ப்ரோக்ராம் இஸ் டூயிங். அப்போ ரெக்கார்ட் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே ஒரு யூசர் எப்படி வந்து உன்னோட ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறாங்கிறத ட்ராக் பண்ணிடலாம். ஸோ அப்போ லாகிங் மீன்ஸ் ரெக்கார்டிங் வாட் யுவர் ப்ரோக்ராம் இஸ் டூயிங். இது 100% ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஓகே, லாகிங் அப்படின்னா லாகின் பேஜ் அந்த மைண்டுக்கு போயிடாதீங்க. லாகிங்கிறது வேற. லாகிங் மீன்ஸ் ரெக்கார்டிங் வாட் யுவர் ப்ரோக்ராமிங் இஸ் டூயிங். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? பிராக்கெட்ல எக்ஸாம்பிள் போட்டு லாக் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. லாக் ஃபைல்ஸ். we are tracking log files அப்படின்னு போட்டுக்கோங்க. we are tracking user activities in log files. we are tracking user activity in log files.
நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். குட். சரி சார், இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து இட்ஸ் லைக் என்ன தெரியுமா கைஸ்? ஸோ ஒன்றுமே இல்லை, இது இல்லாத ப்ராஜெக்டே உலகத்தில் கிடையாது. ஓகேவா? ஜிபிஎஸ் அது இதுன்னு எப்படிப்பட்ட நீ கூகுள் மேப்பு எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்லேயுமே இது எல்லாமே இந்த இது இருக்கும், மெயின்டைன் ஆகும். ஓகேவா? இது என்ன சார் அப்படி இம்பார்ட்டன்னா அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன், சும்மா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டு நமக்குன்னே இருக்குது இந்த டிஎன்எஸ்சிசி ப்ராஜெக்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேமே ஒரு இந்த ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சும்மா சைன் அப் பண்ணுவேன், அப்புறம் லாகின் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் போய் டிக்கெட் புக் பண்ணுவேன். சென்னையிலேருந்து நான் வந்துட்டு திருச்சி போகிறேன். ஸோ திருச்சிக்கு நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எப்போனா நான் வந்துட்டு 28ஆம் தேதி போகிறேன். அப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பஸ்ஸை பார்க்குறேன், பஸ் வந்துருச்சு எனக்கு. அந்த பேஸ் பண்ணி டிக்கெட் டிஸ்பிளே ஆகுது. அதில் நான் போயிட்டு ஒரு டிக்கெட்டை நான் ஏதாவது ஒரு பார்க்குறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஏசி ஸ்லீப்பராக எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு எஸ்சிடிசியில் என் டயத்தையும் நான் பார்த்துட்டு இந்த இது எனக்கு ஓகேவாக இருக்குது, அதில் பஸ்ஸு நம்பர் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அதில் பஸ்ஸை நான் புக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஜன்னல் ஓர சீட்டு அப்படின்னு சும்மா ஏதாவது ஒன்று இருந்தால் போட்டு விண்டோ சீட்டு என்னோட நேமு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் பேஜ் வரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓடிபி வருதா, ஓடிபிலாம் வந்துச்சுன்னா மெயிலுக்கு எல்லாமே டிக்கெட் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். எஸ் ஆர் நோ? இதுதானே ப்ராஜெக்ட்டு? டெல் மீ கைஸ், ப்ராஜெக்ட்னா இதுதானே ப்ராஜெக்ட்டு? சொல்லுங்கப்பா. ஓகே, இப்போ நான் எந்தெந்த ஸ்டெப்ஸ் நான் போயிருக்கேன், இது எல்லாமே எனக்கு பின்னாடி ட்ராக் ஆகிருக்கும். ஓகேவா? எப்படி சார் ட்ராக் ஆகும்னா, அதுதான் லாக் ஃபைல்ஸு. அந்த லாக் ஃபைல்ஸ்னால் இந்த மட்டும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணேன், லாகின் பேஜ் சக்ஸஸ் அப்படின்னு போய் சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் போயிருக்குமா, அப்புறம் ரிஜிஸ்டர் பேஜுக்கு போயிருக்கும். ரிஜிஸ்டர் பேஜ், அந்த ரிஜிஸ்டர் பேஜை நீ எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் பண்ண டைம் ட்ராக் பண்ணலாம் கைஸ். அந்த டைமோட நீ வந்து ஒரு 5 செகண்ட் நீ இந்த லேண்டிங் பேஜில் ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்க. லேண்டிங் பேஜில் ஒரு 5 செகண்ட் வச்சு வெயிட் பண்ணி 5 செகண்ட் நீ அதை விட்டு பார்த்துருக்க, இல்லைனா 10 செகண்டு நீ வந்து பார்த்துருக்க. அப்புறம் என்ன ட்ராக் ஆகும், அப்புறம் நீ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணியிருக்க, அந்த ரிஜிஸ்டர் பேஜ் போயிருக்கும். அந்த ரிஜிஸ்டர் பேஜில் போயிட்டு நீ ஒரு 1 மினிட் எடுத்துருந்துருக்க. அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சா இல்லையா, ரிஜிஸ்டர் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாகின் பேஜ் போயிருக்க. அந்த லாகின் பண்ணுறப்ப நீ ஒரு 30 செகண்ட்ஸ் நீ எடுத்திருக்க. அதுக்கப்புறம் நீ ஒரு தெரியாமல் பாஸ்வேர்டை தப்பாக போட்டிருக்க. அப்போ நீ பாஸ்வேர்டை நீ எத்தனை தடவை தப்பாக போட்டிருக்கும் போது கொண்டு உனக்கு இங்கே ட்ராக் ஆகிட்டே வரும். 2 attempts ஃபெயிலு. ஓகே, அதுக்கு வந்து மொத்தம் ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துகிட்ட. அதுக்கப்புறம் நீ வந்து லாகின் சக்ஸஸ் பண்ணியிருக்க. ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து டேஷ்போர்ட் பேஜ் போயிருக்க. டேஷ்போர்ட் பேஜில் ஒரு 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்துருக்க. அப்புறம் பஸ்ஸை நீ வந்து சென்னை டு கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணியிருக்க. இந்த மட்டும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் இங்கே பின்னாடி மானிட்டர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கிளியர் ஆர் நாட் எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ். இது நாட் ஓன்லி ஃபார் இதுக்கு மட்டும் கிடையாது. எரர் கண்டுபிடிக்கலாம். நீ ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் இங்கே அப்டேட் ஆயிரும். அந்த எரர் வந்து என்னது, இது வந்து என்ன எரர் வந்துச்சு, எந்த இடத்துக்கு போகிறப்ப எரர் வந்துச்சுன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இப்போ நாளைக்கு நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற, என்னடா எனக்கு டிக்கெட் புக் பண்ணால் டிக்கெட்டே புக் ஆக மாட்டேங்குது. அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா, எனக்கு இங்கே கஸ்டமர் கால் கொடுத்துருப்பான், இல்லை மெயில் போடலாம் அவங்களுக்கு, எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இது வந்து புக்கிங் ஆக மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு நீ கொடுத்தேன்னா, இல்லை என் பேமெண்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு அவன் என்ன டெஸ்ட் பண்ணுவான், அந்த லாக் ஃபைலை தான் செக் பண்ணுவான். அப்போ இன்டர்வியூ நீ இதை தான் சொல்லணும். ஒரு எரர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் எரர் வந்தால் நீ ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணுவேன்னா லாக் ஃபைல்னு நீ சொல்லணும். அப்போ அந்த லாக் ஃபைலை போய் பார்ப்பான், நீ என்ன பண்ணியிருக்கான். ஓவியன் வந்திருக்காரு, ஓவியன் வந்து லாகின் பண்ணியிருக்காரு, 2 மணி நேரம் சரி 10 நிமிஷம் 10 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு, ரீசன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, லாகின் பேஜ் போயிருக்காரு. ஆமாம், சென்னை கோயம்புத்தூர் அவர் சர்ச் பண்ணுற பஸ்ஸில் போயிட்டு வரப்போ தான் எரர் வந்திருக்கு. அப்போ அது கண்டுபிடிச்சிடும் அழகா. ஏன்னா அப்போ அந்த மேபி அந்த கோயம்புத்தூர் பஸ் வந்து அங்கே அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும், அதனால அந்த எரர் வந்திருக்கும். அப்போ நான் அந்த எரரை கண்டுபிடிச்சி நான் டீம்கிட்ட சொல்லுவேன், டே எவன்டா அவன் டெவலப் பண்ணது இது ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி ஜீரா டிக்கெட் ஆட் பண்ணு, சென்னை கோயம்புத்தூர் இஷ்யூ வருது. அப்போ அதான் என்னன்னு சால்வ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்புவான். புரிஞ்சிச்சா புரியலையா? இப்படி தான் ஐடி ஒர்க் ஆகும். கிளியரா கைஸ்? டெல் மீ கைஸ். சொல்லுங்க கைஸ். ஐடினா இதுதான். இப்போ நான் தான் கஸ்டமரு, ஒரு பேசஞ்சர். நான் அப்போ டிக்கெட் புக் பண்ணேன், இஷ்யூ வந்துச்சு, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கு ஒரு டீம் இருப்பான். அவன் அந்த டிக்கெட்டை வந்து அதுதான் சப்போர்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அவன் அந்த டிக்கெட்டை பார்த்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு அவன் டிக்கெட்டை அங்கே மாற்றி விடுவான். அப்படியே அங்கே போய் சுற்றி டெவலப்பர் கைக்கு வரும். ஓகே, அதான் L1 L2 சப்போர்ட் டீம், அவங்க தான் அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. அது கோட் லெவல் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் டீமுக்கு போகும், திரும்ப டெவாப்ஸ் டீம் திரும்ப அதை டிப்ளாய் பண்ணி திரும்ப ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி திரும்ப அனுப்புவாங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி தான்ப்பா ஒர்க் ஆகும். இப்போ தெரியுதா, சப்போர்ட் இன்ஜினியருங்கிறது ஒரு ரோல் இருக்குது.
L2 சப்போர்ட் நோட் பண்ணுங்க. இதுக்கும் எல்லாரும் இன்னைக்கு இன்டர்வியூ போய் அப்ளை பண்ணுங்க எல்லாரும். L2 சப்போர்ட் இன்ஜினியருக்கு யூ ஆர் எலிஜிபிள். L1 L2 புரியுதா கைஸ்? L1 L2 சப்போர்ட் இன்ஜினியர் ஜாப்ஸ் இன் சென்னை நோட் பண்ணுங்க. இதுக்கும் யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, இதுக்குமே நீ ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா கைஸ்? ஓகே, இது வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த டிக்கெட்டுக்கு நீ சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து 24/7 ஜாப். இது எல்லாமே ஷிஃப்ட் வைஸ் இருக்கும். உனக்கு இதுவும் ஈஸியாக வேலை கிடைக்கும். இதுவும் டெவலப்மெண்ட் சப் மாட்டம் தான்ப்பா. ஓகேவா? ஆனால் இது எல்லாமே ஒரு டிப்ளாய் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுவீங்க. இது நீங்கள் வந்து அந்த இஷ்யூவை ஃபைண்ட் பண்ணி பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து யார் தெரியுமா கைஸ்? நீ இப்போ இந்த பைபாஸில் பஸ்ஸில் நீ ஒரு ட்ராவல்ஸில் பஸ்ஸில் எங்கோ போயிட்டு இருக்க, ஏதோ பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஒரு வண்டி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வண்டி வந்துடும். வண்டி வந்து அவன் வந்து அதை ரெடி பண்ணி கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? டெல் மீ கைஸ், அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ வண்டியில் போயிட்டு இருக்க, இப்போ என்ன ஆனாலும் டக்குன்னு அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கால் பண்ணாங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா 1/2 மணி நேரத்தில் வந்துடுவான். பக்கத்தில் இருக்கிறத அவன் கனெக்ட் பண்ணி விட்டு உனக்கு அவன் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவான். ஸோ அந்த வேலை தான் நீ பார்க்க போகிற. அதுதான் சப்போர்ட் இன்ஜினியரோட வேலை. புரிஞ்சா? இது ஒன்று நான் ஐடி கிடையாது, ஐடி இது. ஓகே, இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுவும் ஐடி தான். அவனோட வேலை என்ன? அவன் வந்து இந்த டெவலப்பருக்கு தான் அது தெரியும். அவனும் பைத்தான் படிச்சிருக்கணும். இப்போ பைத்தான் ப்ராஜெக்ட்னா பைத்தானை வந்துட்டு அவன் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவான், டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். ஆமாம், இங்கே தான் உடஞ்சிருக்கு, ஆமாம் இதை தான் மாற்றணும். கரெக்டாக தானே கைஸ்? ஒரு மெக்கானிக் வேலை என்ன? மெக்கானிக் வந்து அந்த வண்டியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே இது பண்ண முடியும். அப்போ உனக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுதான் சப்போர்ட் இன்ஜினோட வேலை. அப்போ அதுக்கும் யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, ஸோ அப்போ இதுக்கும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுங்க. L1 L2ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ரெண்டுக்குமே யூ ஆர் எலிஜிபிள் தான். ஓகே, கிளியரா கைஸ்? L2க்கு வேணால் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எலிஜிபிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். L1க்கு யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, புரிஞ்சிச்சா? புரியலையா? ஒன்லி சும்மா வந்து இந்த பைத்தான் டெவலப்பரு பேக் அண்ட் டெவலப்பரும் போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதையும் போய் அப்ளை பண்ணுங்க. இப்படியும் பண்ணலாம். கிளியரா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, குட். அப்போ லாகிங் கான்செப்ட்னா என்னன்னு இவ்வளோ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். ஓகே, இதில் இன்டர்வியூ இதில் வந்து லெவல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. லாகிங் லெவல்ஸ் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, இதை தான் நீ உன் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரைட்? லாகின் லெவல்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த லெவல்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, என்னென்ன லெவலுங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டீபக் லெவல்னு ஒன்று இருக்கும். டீபக் லெவல்னா இது வந்து டீடைல்டு இன்ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. டீடைல்டு இன்ஃபோ இதில் தான் நீ கொடுப்ப. நீ வந்துட்டு எவ்வளோ செகண்ட் நீ வேலை பார்த்துருக்க, அதாவது எவ்வளோ செகண்ட் அந்த யூசர் வந்து அந்த லாகின் பேஜில் உட்காந்து பார்த்துருக்கான், 10 செகண்ட் இல்லை டைம் மானிட்டரு, அப்புறம் வந்து ஏதாவது இவன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த மாட்டம் சும்மா இந்த மாட்டம் டீட்டெயில்ஸ், இவன் உள்ளே போயிட்டான்னா ஆமாம் நான் இவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே, இந்த மாட்டம் சில கான்செப்ட். அதுக்கப்புறம் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபோனா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சக்ஸஸ்க்காக இப்போ நீ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் மெசேஜ்னா என்னென்னா இப்போ நீ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சா இல்லையா, லாகின் சக்ஸஸ், ரிஜிஸ்டர் சக்ஸஸ், புக்கிங் சக்ஸஸ், இந்த மாட்டம் அந்த சக்ஸஸ் மெசேஜ்லாம் இதில் நீ இன்ஃபோன் கொடுக்கணும். அடுத்து வார்னிங் மெசேஜ். வார்னிங்னா என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட், சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். இது என்னன்னா இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் இதெல்லாம் நீ போடுவேன். சப்போஸ் வந்துட்டு இந்த ஏபி எடுக்காமல் போச்சுன்னா அது என்ன, ஏன் ஏபி எடுக்காமல் போச்சு, அந்த மாட்டம் இதெல்லாம் சம்திங் இதெல்லாம் வரும். அதான் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அங்கே ஏபி நீ ஆஃப் பண்ணிட்டேன்னா இங்கே எடுக்காதுல்ல, அப்போ அந்த மெசேஜ் வந்து 504 இந்த மாட்டம்லாம் காட்டலாம். அதுக்கப்புறம் எரர்னு சொல்லியே நீ தனியாக வைக்கலாம். எரர்னா என்னன்னா நீ இந்த ஃபெயிலியர் இப்போ எனக்கு வந்து இப்போ சப்போஸ் இந்த ட்ரை எடுக்காமல் போய் எக்ஸப்டில் எடுத்துச்சுன்னா அந்த எரர் இப்போ டிக்கெட் புக் ஆகலை, அங்கே ஏதோ எரர் வந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் எரர் வந்துச்சு, கோயம்புத்தூர்னு ஒரு ஊரே இல்லை அங்கே டாக் ஆகாமல் இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த எரர்லாம் இதில் காட்டி கொடுத்துரும். புரியுதா? ஃபெயிலியர் மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கிரிட்டிக்கல் அப்படின்னு இருக்கும். கிரிட்டிக்கல் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ணுறப்ப ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகே, டேட்டா பேஸ் ஃபெயில்டு, டேட்டா பேஸ் வந்து ஃபெச் ஆகாமல் வந்திருக்கும். ஏன்னா அங்கே ஏதாவது நீ ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்ப. ஏபிஐ ஃபெயிலியரு. ஸோ இந்த மாட்டம் கிரிட்டிக்கல் எரர், அதான் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. CRI. ஓகே, அப்போ டீபக் இன்ஃபோ வார்னிங்கு ஃபெயிலியரு, சாரி டீபக்கு இன்ஃபோ வார்னிங் எரர் கிரிட்டிக்கல். இந்த 5 தானே இன்டர்வியூல சொல்லணும். இதுதான் லாகிங் லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூல கேட்டால் சொல்லுங்கள் என்னென்ன லெவல்ஸ் உனக்கு தெரியும் யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்லாம், இதை நீங்கள் சொல்லலாம்.
நோட் பண்ணியாச்சா கைஸ்? எஸ் சார். ஓகே கைஸ், குட். இப்போ இது எப்படி சார் ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூனிட் டெஸ்டிங்கு, பைலின்ட், அந்த இது எல்லாமே நீ பண்ணிவிட்டு இதையும் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான் கைஸ் ப்ரோக்ராமிங் பொறுத்தளவுக்கு. ஒரு ஒர்க், அதாவது அவ்வளோதான். உனக்கு ஒரு ஒர்க்கு எப்படி பண்ண போகிறேனே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. டீபக்கிங் மட்டும்தான், அவ்வளோதான். எல்லாமே நீ கற்றுக்கிட்டேன். அதான் சொன்னேன்ல, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நான் ஃப்ரெஷராக அனுப்ப மாட்டேன். நீ வெளில போகிறப்ப ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி அவனோட நாலேஜ் இருக்குமோ ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டது, அந்த நாலேஜ் உனக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லாமே இங்கே பாருங்கள், லாகின்னு, யூனிட் டெஸ்டிங்கு, அட்லீஸ்ட் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக உனக்கு இருக்கும். எப்படி வந்து ரன் பண்ணி பார்க்குறது, எப்படி வைப் கோடிங் யூஸ் பண்ணுறது, உனக்கு அந்த டச் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுவேன், தேடிட்டு இருக்க மாட்டேன் ஏ எங்கே இருக்குது பி எங்கே இருக்குன்ட்டு. ப்ரோக்ராமிங் டச் வேறு, நார்மல் டச் வேறு. அது ப்ரோக்ராமிங் டச் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு லாஜிக்காக எரர் வருதுடா, அப்போ என்ன பண்ணணும்? அந்த மைண்டும் டிஃபால்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ இதுதான். அப்போ இது உன் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தால் 100% என்னது, யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷர், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இம்போர்ட் லாகின் அப்படின்னு ஆட் பண்ணிக்க. இதுக்கு நீ எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக இருக்கும் இன்டர்னல். இது லாகின் டாட் பேசிக் கான்ஃபிக், அதில் அந்த லெவல் ஆட் பண்ணிக்க, அவ்வளோதான். லெவல் டாட் லாகின் டாட், இப்போ நீ என்ன லெவல் ஆட் பண்ண போகிற அந்த லெவலை நீ போட்டுக்க. இன்ஃபோனா இன்ஃபோ அந்த மட்டும் நீ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இருங்க, நான் டைப் பண்ணுறது விடிஞ்சிரும். நான் வந்து சார்ஜிபிட்ட எடுத்துக்கிறேன், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதானே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நான் டக்கு டக்குன்னு சார்ஜிபிட்ட எடுத்துக்கிறேன். இது ஏன்னா இதுவும் லாக் ஆகி நிற்கிது. ஓகே, ஸோ ஐ நீட் add or even Python code with login log files. ஓகே, இதுதான் கைஸ். நீங்கள் வந்திருக்கா அந்த லாகின் டாட் பேசிக் கான்ஃபிக் வரைக்கும் இப்போ நான் போட்டேன்னா இதுதான். இது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன் கைஸ், இங்கே பாருங்கள். அவ்வளோதான், கூட போட்டேன்னா. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டே இந்த ஒரு ஸ்டெப்பு தான்ப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், இது எதுவுமே உனக்கு இன்ட்ரியில் வந்து கோட் எழுதி சொல்ல மாட்டான்ப்பா. என்ன லாகின் ஃபைல்னா என்னென்ன லெவல்ஸ் நீ யூஸ் பண்ணியிருக்க, இன்ஃபோனா என்ன, வார்னிங்னா என்ன, ஃபெயிலியர்னா என்ன, எரர்னா என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அதனால் கோடெலாம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறேன் அந்த லாகின் டாட் பேசிக் கான்ஃபிக். ஃபைல் நேம் என்ன, ஃபைல் நேமில் போய் உனக்கு அது சேவ் ஆகணும். ஆட் ஈவெண்ட்டு லாக் ஃபைல்னு ஒன்று சேவ் ஆகும், லெஃப்ட் சைடில் போய் சேவ் ஆயிரும். ஓகே, அது வந்து அந்த லெவல் கொடுக்குற இன்ஃபோ அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் போய் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். அது ஃபார்மேட் இது தேவையில்லை. இது என்னன்னா அந்த டைமோட சேவ் ஆகணும். இப்போ நான் சொன்னேன்ல, நீ எந்த டைமில் போய் அதை நீ கிளிக் பண்ண அந்த இதுக்காக இது கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மல் கோடு தான். அந்த கோடில் எங்கே யூஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அண்ணே உள்ளே போயிட்டாண்ணே, அதான் லாகின் டாட் இன்ஃபோ. அப்போ ரிசீவ்டு நம்பர், ஒரு நம்பரை நான் பாஸ் பண்ணேன், அந்த நம்பரை ரிசீவ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நம்பரை டெஸ்ட் பண்ணது ஈவனா இல்லையா டெஸ்ட் பண்ணுது. அந்த நம்பர் ஈவன்னா அந்த லாகின் இன்ஃபோ வந்துட்டு ஈவன்னு அங்கே போய் சேவ் ஆயிரும். இல்லை ஆடுனா ஆடுன்னு சேவ் ஆயிரும். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எரரில் போய் சேவ் ஆயிரும். லாகின் டாட் எரர் படிச்சியா லெவல்ஸில் எப்படி எல்லாமே வருது பாருங்கள். அடுத்து இன்புட்டை வாங்குற, அங்கே நீ பாஸ் பண்ணுற, ஃபைனலாக அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட்டுக்கு ஒரு லாகினில் போய் நீ சேவ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். என்டர் ஏ நம்பர். இங்கே லெஃப்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ எப்படி என்ன வந்திருக்கு பாருங்களேன், உள்ளே எதுவுமே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். கீழே பாருங்களேன், எங்கே பாருங்க, என்டர் ஏ நம்பர். நான் வந்து 23 கொடுத்து என்டர் அமுக்கிறேன். த நம்பர் இஸ் ஆடு. இங்கே பாருங்கள் வந்துருச்சா அந்த டைமோட. ஃபஸ்ட்டு இன்ஃபோ நம்பர் ரிசீவ்ட் ஆயிருக்கு, 23 ரிசீவ் ஆயிருக்கு. அது ஆடில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. திரும்ப நான் ரன் பண்ணுறேன். திரும்ப போயிட்டு ரன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னா நான் வந்து 56ன்னு கொடுத்து என்டர் அமுக்கிறேன். இது வந்து ஈவெண்ட். திரும்ப அந்த லாக் ஃபைலில் போய் பாருங்கள், அப்டேட் ஆகிட்டே வருதா? 56 ஈவெண்ட்டு. எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஸோ இதை தான் நீ ஒரு லைவ் ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ணுறப்ப அவன் ஒவ்வொன்றும் பண்ண இங்கே அப்டேட் ஆகிட்டே வரும் லாக் ஃபைலில். இது அப்படியே ஒரு பெருசாக இருக்கும். புரியுதா? இதுதான்ப்பா ப்ராஜெக்ட்டு. ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட்டு. ஓகே சார்,
அப்போ ஒவ்வொரு யூசருக்கும் தனி லாக் ஃபைல் எடுக்கலாம். இப்போ நீ ஃபஸ்ட்டு வந்து இப்போ குமார் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா அவனுக்கு தனியாக லாக் ஃபைல் இருக்கும். அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக ஜென்ரேட் ஆகும். அப்படியும் பண்ணலாம். அதனால் நம்ம ப்ராஜெக்ட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மும்பைலாம் போக வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். சும்மா ஒரு பேசிக் தான், அவ்வளோதான். என்ன இப்படி இது பேசிக்கெலாம் கிடையாது, தான் கோடே. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கைஸ். இந்த கோடை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? லாகிங்னா என்னன்னு யாருக்கா டவுட் இருக்கா? சார் ஃபோட்டோ எடுத்துறீங்களா கைஸ்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, குட். ஸோ இப்போ கடைசி கான்செப்ட்டு டீபக்கிங். நோட் பண்ணிக்கோங்க, டீபக்கிங். டீபக்கிங்னா என்னன்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எதில் இந்த கோடு உள்ளே போயிருக்குங்கிறத நீ கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நான் இங்கே பிரிண்ட் போடுவேன், நம்ம பிரிண்ட் போட்டால் நம்ம தெரிஞ்சு போயிடும். கரெக்டாக கைஸ்? அது வந்து ஒரு நார்மலாக போடுறது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்டில் நீ பிரிண்ட் போடக்கூடாது. பிரிண்ட் போடலாம், பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுவாங்க. பிரேக் பாயிண்ட்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதை வேற மாட்ட காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு ஒயில் லுப் கோடு யூஸ் பண்ணுறேன், ஒரு சிம்பிள் கோடு. I = 0 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஒயில் I வந்துட்டு <5 கிளிக் என்டர், பிரிண்டில் I. ஓகே, I + or = 1. எனக்கு இப்போ என்ன ஆன்சர் வரும்? டெல் மீ கைஸ், எனக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஒயில் லூப் சிம்பிள் கோடு இது, சொல்லுங்க. 0 1 2 3 4. அதர்ஸ் என்ன வாயை திறந்துட்டு அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க கைஸ், என்ன ஆன்சர் வரும்? என்னப்பா மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்லையா? இல்ல புரியலையா கைஸ்? இதுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல சொல்லு. 0 உள்ள போகும், பிரிண்ட்ல 0 வந்துடும். பிரிண்ட்ல வந்தாலே கீழே அவுட்புட்ல 0 வந்துடும். += 1 என்ன அது? அப்போ 0 கூட்டல் 1 1ன்னு திரும்ப வெளில போகும். அப்போ I வந்து 1 உள்ள வரும். அப்போ 1 பிரிண்ட் ஆயிரும். திரும்ப 1 கூட்டல் 1 2 போகும். இதுதானே சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த கோடு எப்படி டிராவல் ஆகுது, கரெக்டாக அது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு நீ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன போடுற இந்த பிரேக் பாயிண்ட். கரெக்டாக அந்த ஒயிலுக்கு லெஃப்ட் சைடில் இந்த ஓரத்தில் அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு டாட் கட்டிங். அதை போய் ஒரு கிளிக் பண்ணிக்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீ பண்ண வேணாம். புரிஞ்சா? ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீ நார்மலாக போய் ரன் பண்ணக்கூடாது கோடை. இங்கே மேலே போய் பார்த்தேன்னா டீபக்குன்னு ஒரு மோடு இருக்கும். இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ரன் அண்ட் டீபக்குன்னு இருக்கா? இங்கே 4வது சிம்பிள். நல்லா கவனிங்க, இந்த ரன் அண்ட் டீபக்கை போய் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரன் அண்ட் டீபக்கை கிளிக் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பைத்தான் டீபக்கரில் அதே உனக்கு கேட்கும், பைத்தான் ஃபைலை கிளிக் பண்ணிக்க. அவ்வளோதான், எல்லாமே பைத்தான் கூட. அவ்வளோதான். உனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. வெயிட் பண்ணிவிட்டு அந்த கோடிங்க பாருங்கள், இந்த மாட்டம் வரும். ஒரு அவுட்புட்டே டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த மாட்டம் வந்துட்டு ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கோடை கவனிங்க, நான் திரும்ப சொல்லித்தரேன். இந்த மாட்டம் மாறும். இப்போ இந்த மாட்டம் உனக்கு சிம்பிள் வரும். இங்கே மேலே அப்படி காட்டும். இங்கே டவுன் ஆரோ மார்க்கு அப்பர் மார்க் இருக்கும். இந்த டவுனை கிளிக் பண்ணுன்னா இந்த I உனக்கு கூட்டிகிட்டு வருது பாருங்க. ஃபஸ்ட்டு 0 உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கான் I. அந்த டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. உள்ளே போகுதா கோடு? இப்போ ஐ கூட்டிகிட்டு போனனால பிரிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். லெஃப்ட் சைடில் பாருங்கள், I வந்து வந்துகிட்டே இருக்கும். திரும்ப டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணு. திரும்ப அடுத்த கோடு இங்கே போயிருக்கா, 0வா இருக்கா, திரும்ப ப்ளஸ் பண்ணு. இப்போ என்னவா மாறிடுச்சு? 1 மாறிடுச்சா? அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு கோடு? டெல் மீ கைஸ். இதெல்லாம் இங்கே போய் பாருங்கள். இதை போய் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கீழே வச்சுக்கோங்க. I வந்து 1 மாறிடுச்சு பாருங்கள். அப்போ 1 உள்ளே போயிருக்கான். அப்போ திரும்ப நீ டவுன் பண்ணு. அப்போ 1 உள்ளே வந்துட்டான். திரும்ப 1 உள்ளே வந்துட்டு பிரிண்ட்டில் வந்தாலே உங்களுக்கு கீழே இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 0 டிஸ்பிளே இருக்கா? இப்போ பாருங்கள், இப்போ கீழே இங்கே 1 டிஸ்பிளே ஆகிட்டானா? இப்போ நான் கதையாக சொன்னது எல்லாமே நிஜத்தில் வருது பாருங்கள். இப்போ 1 வந்து இங்கே வந்துட்டான். இப்போ இங்கே என்ன ஆயிருப்பான்? அடுத்து டவுன் பண்ணு. லெஃப்ட் சைடில் போய் பாரு, I வந்து 2 மாறிட்டான். அப்போ என்ன இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கான் அந்த இடத்துல. இப்போ 2 உள்ளே வரான். திரும்ப டவுன் கிளிக் பண்ணு. அப்போ 2 இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஆகிட்டான். கீழே பாருங்கள். இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறமே இங்கே 2 வந்துட்டானா? திரும்ப இங்கே 2 இங்கே வந்திருக்கான். இன்க்ரிமெண்ட் ஆகிருப்பான். லெஃப்ட் சைடில் பாருங்கள் 3 ஆகிட்டான் I. ஸோ அப்படியே இப்படி தான் நீ கோடை கணிக்கிற பாரு. உள்ள ட்ராவல் எப்படி கோட் ஆகுதுங்கிறத கண்ணால் பார்க்குற.
அப்போ எப்படி கரெக்டாக கோடு எக்ஸிக்யூட் முடிகிற வரைக்கும் நீ செக் பண்ணிடலாம். அப்போ உன் கோடு கரெக்டாக எடுக்குதா இல்லையா, அப்போ அவுட்புட்டோட நின்றுச்சு, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் டீபக்கிங். புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். Yes sir. ஓகே, இதை நீ ஃபஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாட்டை நீ ப்ராக்டிஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஃபங்க்ஷன் எழுது, நெட்லேருந்து எடுத்துக்கோ. ஒரு 10 ஃபங்க்ஷன். அந்த டூரிஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன்ல, யூசர் வந்து ஒன்றை சூஸ் பண்ணால் கோவா போகணும், இது போனால் பண்ணணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஜென்ரேட் ஆகணும், அப்புறம் லாகின் அதில் ஆட் பண்ணு, அப்புறம் யூனிட் டெஸ்டிங் பண்ணு, எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரேக் பாயிண்ட் போடு. பிரேக் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் போடலாம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ பிரேக் பாயிண்ட் ஒரு செட் பண்ணாலே அதுவே எடுக்கும். அந்த மெயினான அதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுக்க, அவ்வளோதான். அப்போ நீ ரன் பண்ணுறப்ப எங்கெங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கியோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் கோடு, உனக்கு காட்டி கொடுத்துரும். அழகாக நீ வந்து கோடு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு நீ டெஸ்ட் பண்ணலாம். புரியுதா கைஸ்? அந்த கோடை வந்து ட்ராக் பண்ணுற, அப்படி எங்கே கரெக்டாக போகுதா, எங்கே எரர் வருதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டீபக்கிங்கிறது எரர் ஃபஸ்ட்டு உன் கோடு கரெக்டாக ட்ராவல் ஆகுதா, எங்கே எரர் வருதுன்னு அழகாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அப்போ எங்கே பாரு ஒன்று வந்துச்சுன்னா இங்கே தான்டா எரர் வருது, ஆமாண்டா அப்படின்னு லாஜிக்கல் எழுதிட்டு போயிடலாம். புரியுதா கைஸ்? அப்போ இஃப் ஐ வந்து எப்போ 3 மீட் பண்ணுதோ நான் பிரேக்குன்னு போட்டுருவேன். ஓகேவா? திரும்ப நான் டீபக்கு வந்து திரும்ப இந்த 4வது இதை கிளிக் பண்ணுங்க, ரன் அண்ட் டீபக்கு. திரும்ப ரன் அண்ட் டீபக் கொடுங்க. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எப்படி கோடு எங்கே போயிருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா கைஸ்? ட்ராவல் பண்ணலாம், கோடோட நீ சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் டீபக்கிங். இதை நீ ஃபஸ்ட்டு நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த டவுன் ஆர மார்க்கை கிளிக் பண்ணால் வரும், திரும்ப நான் மேலே ஆர கிளிக் பண்ணால் திரும்ப மேலே போகும். புரியுதா கைஸ்? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. புரிஞ்சா? ஸோ அப்போ டவுன் ஆர மார்க் கிளிக் பண்ணேன்னா உனக்கு கரெக்டாக 1 எடுத்துகிட்டு வந்திருக்கு, அடுத்து 2 எடுத்துகிட்டு வந்திருக்கு, இதுக்குள்ளே போகாதனால தான் வெளியில் இங்கே வந்திருக்கு. திருப்பி அடுத்து வரேன் 3 உள்ளே கொண்டு வந்திருக்கு. உள்ளே வந்த டைமே இப்போ பிரேக்குள்ளே போகும் பாருங்க, பிரேக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. திரும்ப ரன் பண்ணுறேன், நின்றுச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவுட்புட் இவ்வளோ தான் வந்திருக்கும். ஸோ நீ ட்ராவல் பண்ணுற. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் கான்செப்ட்டு, இதுதான் டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு உன்னோட ரெஸ்யூமில் என்ன ஆட் பண்ணலாம், கோர் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு டீபக்கிங் போடலாம். அந்த டீபக்கிங்கு, அப்புறம் லாகின்னு, அப்புறம் யூனிட் டெஸ்டிங்னு போட்டு பை டெஸ்ட்டு, அப்புறம் கோடு குவாலிட்டின்னு போட்டு பைலின்ட்டு, இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கணும் உங்களோட ரெஸ்யூமில். ஓகே, பேக் அண்ட் மேலே என்ன போட்டிருப்ப, ஆல்ரெடி நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்லாம் போட்டு பைத்தான் இதெல்லாம் போட்டிருப்ப. பாண்டாஸ்ன்னு போட்டு லைப்ரரிஸ் அண்டு பேக்கேஜஸ்ன்னு போட்டு பாண்டாஸு, நம்பை, மேட்பிளாட்லிப் அது இதுன்னு போட்டிருப்ப. டூலுன்னு போட்டு விஎஸ் கோடு, டேட்டா பேஸ்ன்னு போட்டு எஸ்கியூஎல், MySQL எல்லாமே போட்டிருப்ப. அந்த வருஷத்தில் இதையும் ஆட் பண்ணிக்க. புரிஞ்சா கைஸ்? பண்ணலாமா, பண்ண முடியாதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே கைஸ், குட். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணி பாருங்கள். டீபக்கிங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய கோடுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இதே மாட்டம் நீ ஃபாஸ்ட் API இதுலையும் நீ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ பைத்தானில் நான் டீச் பண்ண வேண்டியது எல்லாமே நான் டீச் பண்ணிட்டேன். ஓகே, அபிஜித் அப்புறம் கார்த்திக், ஓவியன் இவங்களுக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அவங்களுக்கு நான் அடுத்த வாரம் அதை நான் முடிச்சிருவேன். ஓகே, இதை தாண்டி வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? டெல் மீ கைஸ். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சா? டெல் மீ கைஸ். Yes sir. அப்போ அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஓகேவா பண்ணிட்டு வாங்க. நல்லா இந்த மட்டும் ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுறது, லாகிங் ஃபைல் ஆட் பண்ணணும், லாகின் ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும், யூனிட் டெஸ்டிங் பண்ணி அந்த யூனிட் டெஸ்டிங் கோடும் இருக்கணும். ஓகே, அதே மட்டும் நீங்கள் நெட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே காப்பிகேட் பண்ணாத, ட்ரை பண்ணு. அப்புறம் இந்த டேட் அண்ட் டைமு, ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது, API அதெல்லாம் மிங்கிள் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி அதை புஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புரியுதா கைஸ்? பண்ணலாமா? இதுதான் அசைன்மெண்ட்டு. அதில் யூனிட் டெஸ்டிங்கு, பைலின்ட்டு எல்லாம் போட்டு பக்காவாக எனக்கு கோடு இருக்கணும். அதை உன் கோடை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் போட்டு பைலின்ட்டை டெஸ்ட் பண்ணேன்னா 8க்கு மேலே இருக்கணும். புரியுதா? கிளியரா? இதுதான் கான்செப்ட். வேறு எதுவும் என்கிட்ட கேட்கணுமா கைஸ்? நம்ம மண்டே நம்ம கனெக்ட் பண்ணலாம். கிளியரா? அசைன்மெண்ட்டை பண்ணி எனக்கு அனுப்புங்க. அந்த லிங்க், கிட்டப் லிங்க் தான் எனக்கு வேணும். கிளியரா? சூப்பர் கைஸ். ரெஸ்யூமில் நான் சொன்னதெல்லாம் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது கேட்கணுமா கைஸ்? மற்றபடி மண்டே இன்னும் 2 நாள் தான் கிளாஸு. ஓகே, மண்டே நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம வேறு என்னங்கிறது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஓகே, வேறு எப்படி நீங்கள் பைத்தானில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி பண்ணணும், எப்படி கேட்பாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், மற்ற எல்லாமே நான் அடுத்த இடத்துக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த 2 நாள் கிளாஸில். அந்த 2 நாளில் எல்லாருக்கும், அதாவது யார் கிளாஸ் முடிஞ்சிடும், மற்றவங்களுக்கு கன்னியூ ஆகும். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ. லெட்ஸ் சி கம்மிங் மண்டே. என்ன டவுட்னாலும் என்கிட்ட எப்போனாலும் கேளுங்க. ஓகே, கிளியரா கைஸ்? எஸ் சார். யா.